ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோ போயிட்டா இல்ல எதுவுமே இல்ல நீ பேட் நிப்பாட்டினா வச்சுக்கோ அதான் நாட்ட பால்ரா டாட் ஃபீல்டரா அண்ணா வர மாட்டேங்குதுண்ணா உன்னோட லாகின் பண்ணி பாலஜனா போனுங்க ஏய் அங்க தான இருக்கு இந்த போன் பச்சை கலர் லாஸ்ட் பால் இந்த ஓவர்ல இதுவரை 6 ரன் வந்திருக்கு அடிக்கல இல்ல பின்னாடி அவன் மண்டையில அடிச்சு 10 20 போடா சிங்கிள் மாட்டவே லாஸ்ட் பால் நான் கீப்பிங் மேக்கர் சிட்டி போட்டோம் சிட்டி நான் கீப்பிங் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 7 ரன் அடிச்சிருக்காரு நம்ம 8 ரன் டோட்டல் நீ போடுறீங்களா ஒரு வைட் எப்படி கடையப்பா நடக்காது 8 ரன் ரெண்டாவது ஓவர் வந்திருக்காரு அவங்க டீமோட கேப்டன் கைலாஷ் அவர்கள் குமி நல்ல போல ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 ரன் 8 ரெடி நீ ரெடி ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு நம்ம இர்ஃபான் கேப்டன் சூப்பரா போறாடா பிரகாஷ் நாம ஜெண்டா போட்டு பாப்போம் பலிக்குதானே கையில எடுத்து போடு ரெண்டு வைட் ஒரு 6 ரெண்டாவது பால் போட்டான் அவுட் சைடு ஒரு சிங்கிள் நல்லா வந்து போட்டுட்டாரு பிரகாஷ் அண்ணா 1000 ஃபாலோவர்ஸ் வந்தா தான் லைவ் பண்ண முடியும் லைவ் பண்ண முடியாதா அதுதானே அப்படி வைட் அண்ணா ஸ்கோர் போட அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க 3 வைட் 1000 ஃபாலோவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு குமி பாலை பாரு என் கையை பாரு எப்படி டேர்ன் ஆகுதுன்னு அவுட்டு எகைன் ஒரு சிங்கிள் இங்க ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு டிக்ஷன் பாலை பாரு கையை பாரு டிக்ஷன் நீ போய் விளையாடுறா விளையாடு இங்கேயே ஆடு நான் சொல்லித்தரேன் அவுட்டு நல்ல ஒரு ஷாட் அங்க புல்லட் ஷாட் அங்க இங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு ஆனா மிஸ் கால நேராவி இல்ல ஃபர்ஸ்ட் கால் ரெண்டு நேரா இருக்கு ஃபீல்ட் ரெண்டா ஹரி இந்த கால் எங்க இருக்குன்னு பாரு நீயே பாரு பாலை பாரு ஒரு சிங்கிள் இங்க பாரு பாலை இங்க பாரு பாலு இங்க பாரு குத்தி இப்படி கட் ஆகும் இப்படி வரும் பால் ஓகேவா நான் லெக் ஸ்பின் போட்டுட்டு இருக்கேன் உனக்கு கட் ஆகும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் ஸ்கோரு ஸ்கோரு 2 ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்கோம் எல்லாம் திட்டுவாங்க 2 ஓவருக்கு 21 ரன் அடிச்சிருக்கோம் எங்கள் அணியினர் டீம் 7 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லாஸ்ட் 6 overs 2 runs நல்ல பேட்டரா பாய் சிங்கிள் ஏரே அவன் நொண்டி போயிட்டு இருக்கான் அவுட் பாலாஜி அவர்கள் தேவையில்லாத ஓடி ரன் அவுட் வந்துட்டாரு நான் இப்ப பேட்டிங் போற காரணத்தினால பின்னாடி பாப்போம்ல என்ன பாலாஜினா
இந்த மேட்ச் வச்சு பார்ப்போம். தேங்க்ஸ் கதர்னா. பார்த்தேன், நான் பார்த்தேன். அட நல்லா இருக்கு. ஆமா இது நல்லா இருக்கு. ஐயோ சிவா கதறனா நின்னது அவருக்கு பேட்டிங் வரணுங்கிறதுதான். இல்லடா இல்ல போன மேட்ச் தான் ஓபனிங் இறங்குனா. அட பாவி. டேய் சிவா பேரே இல்ல. நோபால் டேய் ஒஸ்ட்ரா டேய் ஒஸ்ட்ரா. அட இங்கதான் இருக்குது வரமாட்டான்னு பார்த்தேன். தாத்தா இவன் பிடிச்சி அடிப்பான். பேட்டிங் ப்ரோ. ஐயோ ஓவர். நோ ஓவர். ஓவர் ஓவர். ஸ்கோர் 26. சரி ஓகே 3க்கு 26 ஓகே தான். டேய் 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 வா. 2 விக்கெட் தான் போயிருக்கு. அண்ணா அவர் கீப்பர் தானே நிக்கணும். இல்ல அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு மேரத்துல மாத்தலாம். எச்சு மாதிரி சாமான் சொன்னாரு. ஓ அடினா 2 என்ன பார்த்து அடிங்க. ஒரு 4-5 ஐட்டம் எழுதி வச்சிருக்கேன். 2 என்ன எழுதி வச்சிருக்கானமா டாட். நம்ம கூட கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நன்றி. 6 இன்னும் ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. லாஸ்ட் பால் ஸ்லோ வரும். ஓடி போ. ஓவர் ஓவர் மேல 33. ஆம்சி 4:35 சொன்னா 4க்கு ஒரு 50 ட்ரை பண்ணுங்க. யாரு கேக்குறா? என்ன கேக்கணும்? போன வாட்டி யார் போட்டது? நான் குட்டடா. ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் போட்டாங்க. ஓவர் போறற சொல்லிட்டு இருக்கானே. நீங்க ஆடுங்க. நீங்க ரன்ன கொண்டு வாங்க. இது பைக்குள்ள ஒரு பால் இருக்கு. நோ அண்ணா அவங்க சொன்ன பாலே நல்லா தானே போகுது. பைக்குள்ள ஒரு பால் இருக்கு, அது பாருங்க. நோ அந்த புது பாலே கொடுண்ணா. இரு ராஜா டேய் போய் நல்ல பாலாவது வாங்கிட்டு வந்து சொல்லடா. உட்கார்ந்திருக்க போடா. அண்ணா உன்னதான் சொல்றான். பைக்குள்ள ஒரு பால் இருக்குண்ணா, எடுண்ணா. பைக்குள்ள இருக்குன்னு நீ உன்னதான் சொல்றான். ராஜா கேளுங்க. என்னமோ நீ அவங்க எதுக்கு ஜாப்தி மாதிரி போடா. ராஜா எடுத்துடா போ. இந்த இது போடு. grip கேட்டா இல்ல, பால் கேட்டா இல்ல. ஃபர்ஸ்ட் பால் கல்லாட்ட இருக்கு. அதை தாண்டா அவன் கொடுத்தான். ஏய் பேட்ஸ்மேன் கேக்குறதுடா, அவங்க இது கேக்குறாங்க. இது நல்லா இல்ல. சைடு எல்லாம் வெடி புட்டுருச்சு. நோ ஒயிட் 2 ஒயிட் யாரு? சோ வானத்தை போல ஸ்டார்ட் போச்சு. நல்ல பால், இந்த பால் வேணாம். கிடைக்குதா?
இந்த பால் வேணாம், டாஸ் பால் வேணாம். அந்த பாலை வீசி இருக்க, பால் மாத்துறாங்களா? இது அதுக்கு மேலே இதாவது அங்க போச்சு. நல்ல பேட்டிங் சௌந்தர்ண்ணா. சிக்ஸ் எப்படி நல்ல பேட்டிங்ண்ணா. இன்னும் 2 பால் இருக்குடா. இல்ல நீ சொன்னா சரிதான். போடுறா, இப்ப இன்னொரு பால் போட்டுதான் ஆகணும். அதையும் சேர்த்தானா சொன்னோம். பேட்டிங் நானா. ஸ்கோர் வைடு அடிச்ச மாதிரி வருமா? வைடு ஸ்கோர் வைடு வரலையா? உட்கார்றா. தலைவா கேப்டன் டிசிஷன். இந்த பால் நல்லா இருக்கு, இதை விட்டுருங்க. சுபாஷ் இந்த என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேக்குறான். எது இந்த கண்டிஷன் இருந்தா என்ன காசு கொடுத்து விளையாடுறவன் நல்லா விளையாட கேட்கதான் செய்வான். ஆர்சிபி மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நம்ம. ஏன்டா புது பால் இல்லையா? அடுத்த மேட்ச் புது பால் அவுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பானுங்க. மைக் வேற மாட்டி வச்சுட்டு இவன் பேட்ல ஆடுறான்னா ஷோல்டர்ல வாங்குறான். 49 ரன் தான் அடிச்சிருக்கனா. 50. விடு கையில. அப்படி சொல்லி ஏமாத்துறாங்களா? ஏன்னா அங்கேயே ஆடி இருக்காங்க, இங்கேயே ஆடி. இல்ல 80 ரூபா 40 ரூபா. நல்ல ஷாட்னா. இல்ல நல்ல லென்த் தான், அவர் நல்ல பேட்டிங் பண்றாரு. டேய் இதுக்கு கிட்ட 4 மாசமா போடுறதே இல்ல. சுபாஷ் இந்த பேட் போட்டுக்கிறான். வரவனால காசு போய் மாத்தி போடுறாங்க. அது யாரு பிரச்சனைப்பா? ஷாட் நானா. யாருப்பா சொல்லணும்? ஸ்கோர் முடிஞ்சதா? ஓவர் அண்ணா ஸ்கோர் கதிர்னா ஸ்கோர்னா 66. பவர் பிளேவா? நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. நீங்க பாவம் பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட சாம் போடல. எனக்கு எல்லா கிட்ட வேணும்னு சொல்ல வரேன். வர முடியுமா? முடியாது. சிட்டி போட்டான். விட்டுரு அவ்வளவுதான். அடா பாவி, அடிக்காதீங்க. நோ அரினா ப்ரோ, அப்படியே அம்பேர் நின்றுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று விளாண்ட இடத்துல அதுக்கு 6 புது பால் வாங்கணும். சங்கடப்படாம கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. பேட் வைக்கவே இல்லை. அவுட்டு. புல்ஸ் ஐ த்ரோ. ரன் அவுட். புல்ஸ் ஐ த்ரோ. ஸ்கோர் இல்ல பால் அவரும் ஆடுவர் தானே. ராஜா 3 மேட்ச் தொடர்ந்து நல்ல பேட்டரா டேய். ஆரம்பிச்சாரு அங்க இருந்து அரங்க வந்துட்டான். நீ வேற தடவை வாயை தூக்கிட்டு வந்துட்டான். தலைவா நல்ல பேட்டிங் முடிஞ்ச. நான் 6 கணக்கு போறேன். சிட்டி பாத்துட்டேன் நானு. யாரு ஸ்பீடு தானே. இதெல்லாம் ஸ்பீடு போடுறது. ஆமா ஸ்பீடு தான். கரெக்ட் தான் ஸ்பீடு தான். தலைவா மேட்சுக்கு ஒரு பால். இல்ல அடுத்த பால் நோ பால். நாட் பால் அடுத்த பால் தான் நோ பால்.
ஆட்டு ப்ரோ அவ்வளவுதான் 10 ரன் வந்துச்சு பாருங்க. இன்னும் 3 பால் 2 பால் 3 பால் நான் 1 பால் நான் 1 பால் தானா ஒரே ஒரு ரன் அவுட் தானே இந்த ஓவர்ல. சிவா ஃபர்ஸ்ட் பால் தான் ஆடுறான். ஓடிருங்க 75 ஸ்கோர் 77 லாஸ்ட் பால். ஒரு பால் 6 காரமாப்பா. பவுலிங் பண்ணா போதுங்க. பவுலிங் இருக்கா நமக்கு. ரெண்டு பால் போடுடா. இல்லடா எங்க நல்ல பால் கொடுத்தாங்க. எங்க ப்ரோ போட்டாரு இப்பாட்ரா. ஐயோ அதெல்லாம் அப்போ உள்ளதா போ. நல்ல பால் தலையில இல்ல நீ குஞ்சில விட்டோம். அட இது வேற. அண்ணா ஸ்கோர் அண்ணா ஸ்கோர் 77. அன்னைக்கு 77. இந்த மேட்ச் ஆச்சு ஜெயிப்போமா? 7 ஓவருக்கு 77. லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீமோட ஆஸ்டான பேட்ஸ்மேன் பவுலரான ஷாம். இந்த ஓவர் புலக்க வந்திருக்காரு எங்க டீம் ஹரி ப்ரோ. சாதிக்க வந்தவன அந்த ஷாம், அத சோதிக்க வந்தவன இந்த ஹரி ப்ரோ. ரன் அவுட். ஓடு சிங்கிள். பால் சிங்கிள் மட்டுமே லாஸ்ட் ஓவர்ல. இந்த ஓவர்ல பெரிய ஓவரா மாத்தினா நாம ஜெயிக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண பாப்போம். பேட்டிங் ப்ரோ கேட்ச் அவுட்ங்கற முறையில வெளிய நல்லா ஃபீல் செட்டப்டா. ஏய் சிட்டி ஜாலி தான். கேப்டன் சொன்னாதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், ரெண்டாவது பால் விக்கெட் எடுத்துக்காரு நம்ம ஷாம் ப்ரோ. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்களா? போயிட்டாரோன்னு நினைச்சேன் நான். மூணே பால்ரா. லாஸ்ட் ஓவர் போட்டுருக்காரு ஷாம் ப்ரோ. இதுவரை ஒரே ஒரு ரன் கொடுத்துருக்காரு 3 பாலுக்கு. இன்னும் 2 பால் அகைன் டாட் பால். லாஸ்ட் 2 பால். மாப்ள போடு மாப்ள சிக்ஸர். சார் இன்னொரு 6 அடிச்சா நமக்கு வாய்ப்பு அநேகமா இருக்கு மாப்ள. 90 ரன் வந்துச்சா? 86 84 ரன். 85 ரன்கள். 85 86 டார்கெட். 10 மேட்ச் எங்களுக்கு முதல் மேட்ச்ல நமக்கு 87 ரன் டார்கெட் கொடுத்தாங்க. அதே டார்கெட்டுக்கு 1 ரன் கம்மியா நாங்க இந்த மேட்ச் அவங்களுக்கு டார்கெட்டா கொடுத்துருக்கோம். 86 அடிச்சா வின்னு. 86 to win. நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் நினைக்கிறேன். உட்காரு ஒரு 4 ஹவர் உட்காந்துக்கிறேன். போ சரி போ. பேட்டிங் இருக்கு. நில்றா ஷார்ட்டா பாய். ஏய் லாஸ்ட் பால் டிக்சன். 6வது ஓவர்ல ரிட்டையர்ட் வாங்கிடுவோம். ஓ கிளம்பு. யார் போறது ஓவர் பார்த்து அடிக்கும். ஆமா ரெடியா. முதல் ஓவர் போட வந்திருக்காரு பாலாஜி அவர்கள். அவங்க டீம்ல பேட்டிங்காக சிட்டியும் நான் ஸ்ட்ரைக்ல சுபாஷ் ப்ரோவும். எங்க இந்தானாரியா? நான் இந்தானாரப்பா. ஆமா சார் தள்ளியாருங்க. இல்லைங்க அதுக்கு தாங்க இந்தான வைக்கலாம். வெயிட். ஃபர்ஸ்ட் மேட்ச் நாங்க உட்கார்ந்த விலங்குல. ஃபர்ஸ்ட் பால் அவுட். கேட்ச் மிஸ். 2 ரன். தள்ளி அடிச்சு வா. 86 டார்கெட்டை நோக்கி பிரகாஷ் டீம். பாதா ஓவர் பவர் பிளே போட்டுருக்காரு நம்ம. ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட். ரெண்டாவது பால் சூப்பரா போட்டுருக்காரு நம்ம. தலிக்க நான் நிக்கிறேன் கீப்பிங். பாலாஜி அவர்கள் சிட்டிய நரபலி கொடுக்குற மாதிரி கறக்கு முறுக்குன்னு அறுத்துட்டாங்க. அவுட். இப்ப சக்திமான் ஸ்ட்ரைக்ல. கொஞ்ச நேரம் நோ கேட்ச் நீ விட்டானா நாங்க எங்க கேட்ச் கணக்கு தான் அது. ரெடி தள்ளு அங்க ஆடுவார். எங்கடா பால்? அவுட். நல்ல ஒரு பால். நல்ல ஒரு வாட்சிங். நல்ல ஒரு வாட்ச்மேனா செயல்படுறாரு. நீ வந்துட்டனா? தேர்ட் பால். நாலாவது பால். 2 ரன்ஸ். பாஸ் ஆடுனா. நல்ல ஆனா அதே லென்த்ல பண்ணுவோம். தப்பே இல்ல.
லாஸ்ட் 2 பால் நல்லா போட்டிருக்காரு. இதுவரை 5 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம பாலாஜி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே சூப்பரா போட்டிருக்காரு. நான் வேணாம், நான் வைட்ல காட்டாதண்ணா, ஆஃப்லைன்ல காட்டாதண்ணா. நீ லெக் சைட்லயே போனா 2 தான் அடிவாரு. நீ ஆஃப்ல காட்டாதான் ஸ்ட்ரைட்ல ஆடுவாரு. பவுண்டரி. லாஸ்ட் ஒன் பால் நான் லெக் சைட்ல போன பால் இல்லண்ணா. ஐயோ சுடுது. ஓவர் நல்ல ஓவர் போட்டாரு. எவ்வளவு செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு கேப்டன். ஆனா ஓவருக்கு 10 ரன் போதும், பார்த்து அடிக்க. எழுத்தடிப்பான். 5-2 தான் தேவை. நான் பாலாஜி என்ன வேணா நாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஸ்கோர் டைம் இல்லடா, டைம் இல்ல அன்னைக்கு இல்லண்ணா இங்க 10 9 ஃபர்ஸ்ட் ஓவர்ல 9 ரன் கொடுத்துருக்காரு நம்ம பாலாஜி. ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காரு கேப்டன். ஃபர்ஸ்ட் பால் 2 ரன் டெட் ஸ்லோல பால் போட்டிருக்காரு. குழந்தைங்களுக்கு கொண்டு போற மாதிரி. செகண்ட் பால் நல்ல லென்த், கொஞ்சம் யோசிச்சு போடு, நாம இந்த மேட்ச் ஜெயிக்கணும். செகண்ட் பால் சூப்பரான விக்கெட்டாங்க இர்ஃபான் ப்ரோ. ஏதோ எதர்ச்சியா புல் டாஸ் போட்டாரு, இழுத்தடிக்காம வந்து அங்க விக்கெட். டிக்ஷன் உட்கார் டிக்ஷன். ரெண்டாவது ஒரு சூப்பரா ஆரம்பிச்சிருக்காரு நம்ம இர்ஃபான் ப்ரோ. தேர்ட் பால் 2 runs லெக் சைடு பால் அவுட். ஓகே ஓகே. நான் என்ன பண்ணிட்டோம், பிரகாஷ் இருக்காம பிரகாஷ் அவன் கேட்ச் பிராக்டிஸ் ப்ரோ. நான் பிரகாஷ்கே ஒரு ஆள் கொடுக்கணும். பலார்னு ஒரு அப்பன மாதிரி ஒரு பால். நோ, பிரகாஷ்கே ஒரு ஆள் கொடுக்கணும். ஏய் அவனுக்கு 2 பால் கேட்ச் பிராக்டிஸ் ப்ரோ. ஒயிட் பால் தப்பே இல்ல. அகைன் 3-2 கண்டினியூவா 3-2 அடிச்சிருக்காரு. உங்க டாட் வேணுமாப்ல? நல்லா ஓவரா பாய், ஸ்ட்ரைட்ல போடுமாப்ல. ஏய் நம்பர் வாங்கிடா. மாத்தியா மாப்ள. ஓவர் ரெண்டு ஓவர் கணி நினைக்க இல்ல சிவா போட்டு வெயிட் பண்ணுங்க. 2 ஓவர் மாப்பிள்ள நான் பின்னாடி போட்டுக்கிறேன். கதிர் அடுத்த ஓவர் கொடுத்தோம். அவர் என்னைய அடிக்கிறாரு. கை வைனா, நீ வைனா சாட்டாங்க வைனா ப்ரோ. ஓடு. இங்க பாருங்க இந்த லென்த்துக்கு போடுங்க. அவர் வெளியில் நிலையானா லெக் ஸ்டம்ப்ல வாழ வைங்க. லெக் ஸ்டம்ப்ல பால் வச்சு உடம்புக்கு போடுங்க. அடிச்சு அவுட். நல்ல ஃபீலிங் அங்க. சிங்கிள் மட்டுமே. 2 பால் லாஸ்ட் 2 பால் நல்லா போட்டிருக்காரு ஹரி ப்ரோ. இது வரைக்கும் நல்ல பால்ரா ஹரி. வைட் பால். நிச்சயம் உட்காரே பால் வட்டுறோம். ஐயோ யாருமே இல்லையே. நல்ல ஒரு பால் நம்ம ஹரி ப்ரோ இருந்து. பலா நடிப்பேன் நான் ஒரு டைம். பவுண்டரி. இந்த ஓவர 12 ரன் கொடுத்திருக்காரு. நல்ல ஓவர் தான். 30 ஸ்கோரு அன்னைக்கு 30 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 5 ஓவருக்கு 57 ரன் அடிக்கணும். 56 3 ஓவர் 30 ரன். கதிர் போட்டுட்டோம். இன்னும் 5 ஓவருக்கு ஆமாண்ணா. இல்ல அடுத்த ஓவர் அடிச்சா போதும், வேற எதுவும் வேணாம். கொஞ்சம் பின்னாடி டஃபா இருக்கும். இன்னும் மோடம் போட்டுச்சு, ரிஸ்க் ஆயிரும் சிங்கிள் பண்ணிங்கன்னா. 3 ஓவருக்கு 30 ரன். இன்னும் 5 ஓவருக்கு 56 ரன் தேவை. கொஞ்சம் குரூசியலா தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க டீம்ல இன்னும் பெரிய பேட்ஸ்மேன் யாரும் இறங்கல இது வரைக்கும். அவுட். அங்க ரன் அவுட். நல்ல ஒரு ரன் அவுட். எடுக்கலாம் பாரு. விக்கெட் தான் முக்கியம். பாத்தாரா நின்னாரா. இங்க ஒரு அருமையான ரன் அவுட். இனிமேல் தான் மேட்சே இருக்குது அங்க. ஏன்னா ஷாம் இறங்கிருக்கான். அங்க போய் திடீர்னு கட் ஆயி மாப்ள எடுக்கலாம் மாப்ள. நல்ல ஃபீல்டரா பாய். யோசிச்சு போடு. நல்ல பால்னா கதிர்னா. குதிச்சு
டாட் 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 டாட். அவர் சக்தி ப்ரோ இல்ல, கங்காரு ப்ரோ. இப்படி குதிச்சுட்டே விடுவாரு, குழுங்க உடம்பு. 2-2 ஆடுனா கடைசி அடிச்சுக்கலாம். நல்ல பால் மாப்ள, யோசிச்சு போடு மாப்ள. 4 ஓவருக்கு 50 ஈஸி ஸ்கோர்ணும். நீங்க 2 மட்டும் அடிங்க. விக்கெட் அகைன் ஸ்ட்ரைட் திசையில ஒரு கேட்ச், அற்புதமான கேட்ச். பேட் வைக்க வந்தவன்டா யாரு? இப்போ அவங்க டீமோட பேட்ஸ்மேன் கேப்டன் பிரகாஷ். நீ ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மேட்ச் இது வரைக்கும் கொஞ்சம் க்ரூஷியலா போயிட்டு இருக்கு. இதுவரையும் அவங்க டீம்ல 3 விக்கெட் போயிருக்காங்க. 3 விக்கெட் ஆயிருக்கு. கேட்ச் பிடி. இன்னும் 4 விக்கெட் எடுத்தா வின் ஆயிரும். அப்ப விக்கெட்டுக்கு மோதிட்டு இருக்கோம். கை வலிக்குதா? வலிக்கு. சிங்கிள் மட்டும் கீழே நீ கீழே போய் பிடிக்கணும். நல்ல ஷாட். அப்படி கொடுத்தா விலகி ஆடுறான், யோசிச்சு போடு மாப்ள. கஷ்டமா கொடுக்கும். இங்க வர மாப்ள, விலகி போய் ஆடுறான், யோசிச்சு போடு. நல்ல ஓவர். அடியா? இல்ல ஆமா சிவா இன்னும் 4 ஓவர் கம்ப அடிக்கணும். சிவா, சிட்டி, நானு, ராஜா 4 பேர். நீங்க தான் சொல்லணும். இல்ல சிவா போட்டு ஒரு ஓவர் டைட் பண்ணலாம். இல்ல 2 போவாம இல்ல நல்லா போடுறான். போன வாரம் மாதிரி ஸ்கோர். அவன் இந்த பால் போடு. 4 ஓவருக்கு 47 அடிக்கணும். 6 வேற. ஸ்கோர் சுபாஷ் 47 அடிக்கணும். 4 ஓவருக்கு 40. 47. நாங்க 39. அவன் நினைக்கிறேன் 39. 4 ஓவருக்கு இது வரைக்கும் இன்னும் 47 அடிச்சா வின்னு. மேட்ச் க்ரூஷியலா போயிட்டு இருக்கு. விட்டா ரெடி ராஜா, ஒவ்வொரு கேட்சும் முக்கியம். ஸ்ட்ரைட் ஆடு. நீ அங்கே போகாத, ஆடவே மாட்டான். ட்ரை பண்ணு. 2 போதும்டா. போடு. ராஜா தள்ளி ஆடு ராஜா. சிவா ஓகே டாட் பண்ணு மாப்ள. நல்ல ஓவரா. ஓ ஃபீலிங். ஐயோ போடு. நல்ல ஷாட் டேய். சிக்ஸர். ஒரு பால் லாஸ்ட் 1 பால். ஒன் மோர். நாட் அவுட். ஓவர். இந்த ஓவர்ல 8 ரன்ல முடிச்சு கொடுத்தாங்க. அடிச்சது ஸ்லோ. 47 ரன். அவங்க இது வரைக்கும் 40 ரன் அடிச்சா வின் அவங்க டீம். நாட் அவுட் தான். அதே பால் போடுவார். நாட் அவுட். இல்ல எப்ப போறதுன்னு கேக்குறேன். நான் சொல்றேன். 7வது ஓவர் போட்டா இல்ல இப்ப போட்டா? டேய் மொத்தமா இறங்கி போக கூடாது. 37 39 அடிக்கணும். இல்ல ஸ்ட்ரைட் ஆடுவான். நான் தான நின்னுக்கிறேன். ஹைட் பிடிச்சிடுவாங்கனே, அதுக்காக சொல்றேன். ரெடியா 39 7 50 நம்ம. இதுக்கே போயிரு. ஹரி ப்ரோ. இல்ல எடுத்துக்க. சரி போங்க. இந்த இதுக்கு மொத்தம் 3 மேட்ச் தான் வரும். இந்த ஓவர்ல பவர் பிளே எடுக்கலாம். 7வது ஓவர் போட்டுக்கண்ணா. 7வது ஓவர் நான் தான் போட்டாகணும். இல்லை சீக்கிரம்ல யாரா ஒரு ஆள் கேப்டன் எடுத்தா பரவாயில்ல. நான் அப்படிதான்பா, நான் யூனிட்டியா இருக்குதா. நல்ல பால்டா ராஜா. அதே லென்த் தான்டா ராஜா. பின்னாடி நில்லு. ராஜா அதே லென்த் தான் முக்கியம். இதுதான் ஆடிட்டு இருக்கான்.
சரி ஒரு நிமிஷம் செமிஃபைனல் பாத்துக்கோ. இந்தா இதை பாத்துக்கோ. சரிடா இப்ப பேட்ஸ்மேன் கேக்குறான். இப்ப உங்களுக்கு மார்க்ஸ் இல்ல, இப்ப செமிஃபைனல் தானே கொடுக்குது. விடுப்பா. அது ஆகல கிழிஞ்சது. போடுறா ராஜா. ராஜா நீ ஃப்ரீயா போடு, எடுத்துக்கலாம். ப்ரோ அவ்வளவு வைட் வேணாம். மாப்ள ஸ்ட்ரைட்ல இருந்த டேய் மாப்ள இனிமேல் தான் இருக்குறா மேட்ச். விக்கி இருக்குறாங்க. டேய் ராஜா டாட் தான் முக்கியம் ராஜா. ஒவ்வொரு பாலும் அந்த பால் தான்டா டேய். ஏய் 4 பால் டாட் டேய் மாப்ள. ஏய் ரெடி பாய்ஸ். யா அண்ணா பிரகாஷ் நீ சொல்லக்கூடாது, அம்பையர் சொல்லுவாங்க சரியா? ராஜா யோசி ராஜா. ஒரு ஒண்ணு முக்கியம் ராஜா, சொல்லக்கூடாதுண்ணா, அவ்வளவுதான். கடைசி நேரத்துல இப்படிலாம் பண்ணாத ராஜா. இல்ல அவன் காலை வெளியே வச்சிட்டானா ஃபுல்லாவே. நோ பால் தான் இதுவும். டேய் என்னடா பந்து இதெல்லாம்? இல்ல இதெல்லாம் நோ பால் தான். அவன் கால் இங்க இருந்து பார்த்தாவே தெரியுது, வெளியில போகுது. இங்க இருந்தா தெரியுது. பால் கால் வெளி எங்க போகுது தெரியுமா? நாடாடி நானா மயிறு பந்து போட்டுருக்கான். போறா நல்ல பேட்டிங்டா. ஓ 2 பால் நல்லா பண்ணான். ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல இப்படியாடா பால் போடுவாங்க. என்னடா ஒரே பால் போட்டுருக்குற? நீயா இன்னும் 10,000 தான் இருக்கு. என்னடா பால் போடுற? குழந்தை மாதிரி போட்டுருக்கடா. அதாவது 20 ரன்னுக்கு மேல இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அவங்களுக்கு. 14 ரன்ல என்ன போய் ஈஸியா 2 அடிச்சுட்டு போயிடுவான். டேய் அங்க போ. இங்க ஒருத்தராங்க அண்ணா, அங்க ஒருத்தராங்க போனா. தள்ளியாடுறா அங்க போடா மாப்பிள. நீ அங்க போ மாப்பிள. ஸ்ட்ரைட் ஆள் இருக்குல்ல மாப்பிள, போ மாப்பிள. தள்ளியாடு மாப்பிள. சரி அப்படி ஆடு. ரெடி சிட்டி. வச்சா கொடுத்தான். ஊலாட்டு வர்றான். வைட். ரெண்டு 2 போதும். டூ மட்டும் பாரு, அடிக்க பார்க்காத. எங்க பாலுங்க கீப்பர் தாங்க வைடு. அவனுக்கு பாருங்க, அவன் வெளியே தான் போய் ஆடுறான். கீப்பருக்கு வைடு தான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. லைனை தாண்டி தான் வைடு போகுது. பேட்ரா 2 ரன்.
பால் புது பால், அந்த பால் எங்க புது பால் எங்க அவனை கொடுத்து வேற வாங்கிட்டு வாங்க, சும்மா ஆடுறான் காலை ஓலி.